Taste the Daily. அண்மை செய்தி. தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் கிராம ஊராட்சி செயலாளர்களையும் சேர்க்க கோரி 6வது நாளாக ஊராட்சி செயலாளர்கள் சைதாப்பேட்டையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நீண்ட நாள் தமிழக அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை தமிழக அரசு ஊழியர்களும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் மேற்கொண்டு வந்தனர். அது மட்டுமல்லாமல் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதியை அளித்து தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என சுமார் 15 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக அரசு கடந்த 4.25 ஆண்டுகளாக அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வந்தது. இந்த நிலையில்தான் அரசு ஊழியர்களுக்கு பரிசளிப்பது போல் ஒரு கண் துடைப்பு நாடகத்தை நடத்தியிருக்கும் திமுக அரசை கண்டித்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆங்காங்கே வெடித்து வருகின்றன. அதில் ஒரு போராட்டம் தான் தற்போது சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊராட்சி அலுவலக இயக்கத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கிராம ஊராட்சி செயலாளர்கள். அதாவது கிராம ஊராட்சி செயலாளர்கள் என்பது தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சி துறையின் கீழ் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும், ஆனால் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் தங்களை தமிழக அரசு அண்மையில் அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்காதது தங்களுக்கு மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறிதான் கிராம ஊராட்சி செயலாளர்கள் கடந்த 6 நாட்களாக பல்வேறு இடங்களில் சென்னையில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். தற்போது பனகல் மாளிகை அருகே நடைபெற்று வரும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய 1000க்கும் அதிகமான கிராம ஊராட்சி செயலாளர்கள் தமிழக அரசை கண்டிக்கும் விதமாகவும், தமிழக அரசு அண்மையில் வெளியிட்ட இந்த புதிய வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கண்டிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 2018ஆம் ஆண்டு முதல் காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஆயிரக்கணக்கான இந்த கிராம ஊராட்சி செயலாளர்களை புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு சேர்க்காதது ஏன் என்றும், புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் சேர்க்க வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வந்தனர். தமிழக அரசுக்கு எதிராகவும் இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தில் தங்களையும் சேர்க்காத திமுக அரசை கண்டிக்கும் விதமாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அவர்கள் அனைவரையுமே தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். தங்களது அனைத்து ஊழியர்களையும் தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கும் வரை வெவ்வேறு வடிவங்களில் நாள்தோறும் தங்களது போராட்டம் தொடரும் என்று ஊரக கிராம செயலாளர்கள் அறிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே ஊராட்சி செயலருக்கு ஊராட்சி செயலருக்கு ஊராட்சி செயலருக்கு ஓய்வூதிய அரசாணை ஓய்வூதிய அரசாணை ஓய்வூதிய அரசாணை ஓய்வூதிய அரசாணை உடனடியாக வழங்கிடு உடனடியாக வழங்கிடு உடனடியாக வழங்கிடு இணைத்திடு 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 ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலரை ஊராட்சி செயலரை இணைத்திடு இணைத்திடு ஊராட்சி செயலரை ஊராட்சி செயலரை வஞ்சிக்காதே 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 ஏமாற்றாதே ஏமாற்ற. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் சாலை அகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கலையொட்டி மண்பானை தயாரிப்பு சூடு பிடித்தாலும் களிமண் கிடைப்பதில் கடும் சிரமம். ஏரிகள் மாசடைந்ததால் கடலூர் மாவட்டம் பட்டாம்பாக்கம் வரை சென்று அதிக செலவில் களிமண் வாங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும், பாரம்பரிய தொழிலை காக்க அரசு தலையிட வேண்டும் எனவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வலியுறுத்தல்.
அதிசக்தி வாய்ந்த சூரிய புயலால் புவி காந்தப்புலத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து ஆதித்யா L1 விண்கலம் புதிய தரவுகளை அதிகரித்துள்ளதாக தகவல். சூரிய புயலால் உயிர் அட்சரேகை பகுதிகளில் நீரோட்டங்கள் மிகவும் தீவிரமடைந்து மேல் மண்டலம் சூடாகும் அபாயம் ஏற்பட்டதாக இஸ்ரோ எச்சரிக்கை. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட நலவிருப்பு சட்டத்தை அலட்சியப்படுத்த முடியாது என உச்சநீதிமன்றம் கடும் எச்சரிக்கை. இவ்வகை வழக்குகள் தாமதமின்றி மிகுந்த மனிதாபிமான உணர்வுடன் விசாரிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பளித்து குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் குழந்தை பாதுகாப்பே நாட்டின் முதன்மை கடமை என வலியுறுத்தியது. முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னி குயிக்கின் வரலாற்று சேவைக்கு நன்றி அளிக்கும் வகையில் மதுரை மற்றும் கேம்பர்லி நகரங்கள் பொங்கல் பண்டிகையில் கலாச்சார இணைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றன. கலாச்சாரம், கல்வி, முதலீடு, வர்த்தகம் என பல துறைகளில் புதிய வளர்ச்சிக்கான அடித்தளமாக இந்த முயற்சி அமைகிறது. தருமபுரி சந்தைப்பேட்டை வார சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விறுவிறுப்புடன் நடைபெற்ற ஆடு விற்பனை. 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் ஆடு வளர்ப்போர் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இந்தியா மீதான அமெரிக்காவின் 500% வரி விதிப்பு அமலுக்கு வந்தால் திருப்பூரில் 45% ஜவுளி ஏற்றுமதி பாதிக்கப்படும் என தகவல். 30% ஏற்றுமதி நிறுவனங்கள் முடங்குவதுடன் லட்சக்கணக்கானோர் வேலை இழக்க நேரிடும் என்றும் இதனை சரி செய்ய 10 ஆண்டுகள் ஆகும் எனவும் ஏற்றுமதியாளர்கள் கவலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டேரிஃப் அப்படிங்கிறது பெரிய அளவு தொழில்துறை பாதிச்சிருக்கு. அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களாக பெரிய அளவு இன்னைக்கு தொழிலை மூடப்பட்டுள்ளதுங்க. அதாவது 4 மாதங்களாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மத்திய அரசு ஒரு சுகமான முறை ஏற்படுத்துறதுக்கு பேச்சுவார்த்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஜனவரியில் நல்ல ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 50% டேரிஃபை அதிகப்படுத்துறாங்கன்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்திய அரசு மேல் அமெரிக்கா வைத்துள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் இது வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. ஏற்காடு மற்றும் கொடைக்கானல் மழை பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் சாரல் மழையும் பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலையே தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் கடுமையாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் படி அளக்கும் விதத்தை குறிக்கும் அஷ்டமி சப்பர விழா. 4 மாசி வீதிகளிலும் சப்பரத்தில் எழுந்தருளிய சுந்தரேஸ்வரரையும் அம்மனையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருக தரிசனம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் விமர்சையாக நடைபெற்று வரும் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம் 3ஆம் நாளில் ஸ்ரீ ஆண்டாளுக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. மார்கழி மாத அஷ்டமி பிரச்சனத்தையொட்டி ராமேஸ்வரம் கோயில் நடை 5 மணி நேரம் சாத்தப்பட்டதில் விடுமுறையை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் ஏமாற்றம். காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரை ராமேஸ்வரம் கோயில் நடை சாத்தப்பட்டதுடன் தீர்த்த கிணறுகளில் பக்தர்கள் நீராட அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற பரிதாபம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை. மேள தாளங்கள் முழங்க மயிலாட்டம், குதிரையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளுடன் களை கட்டிய நிகழ்வை கண்டு களித்த பக்தர்கள்.